சென்னை தியாகராய நகரில் இருக்கும் சென்னை சில்க் கட்டடத்தில் காலை முதலே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக களத்திலிருந்து நமது செய்தியாளர் ரகுவரன் காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் தளம் வரை கட்டிடத்தினுடைய பின்பகுதி துளையிடப்பட்டிருக்கிறது. மேலும் 7 மாடி கட்டிடம் கொண்ட இந்த கட்டிடத்தின் பிற மாடிகளிலும் துளையிட்டு தண்ணீரை பீச்செடுப்பதற்காக 55 டன் எடையுடைய ப்ரோ கிரைன் என்று சொல்லக்கூடிய கிரைன் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரைன் கொண்டு கட்டிடத்தினுடைய 7 மாடிகளிலும் ஒவ்வொரு மாடியிலும் துளையிட்டு அதன் வழியாக தண்ணீரை பீச்சடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. 55 டன் எடையுடைய ப்ரோ கிரைன் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், இந்த தீயணைப்பு தாமதமாவதற்கு என்ன காரணம்? இது குறித்து தீயணைப்பு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது இது ஒரு துணி கடை, குடோனும் இருக்கு. அனைத்து துணியும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிக அளவு அடர்த்தியான புகை மூட்டத்தின் காரணமாக யாராலையும் உள்ளே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அதனால் தீயை வெளியிலிருந்து அணைக்கும் முயற்சி தான் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது தவிர தீயை உள்ளே சென்று அணைக்கும் முயற்சி தற்போது வரை ஈடுபடுத்தப்படவில்லை. அதனால்தான் இந்த 55 டன் எடையுடைய இந்த க்ரோ கிரைன் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த க்ரோ கிரைன் அந்த 7 மாடி கட்டிடத்துல பின்பகுதி அனைத்திலையும் துளையிட்டு அந்த துளையின் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தான் தற்போது எடுக்கப்பட இருக்கிறது. ரகுவரன், தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர எவ்வளவு நேரமாகும்? இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது தீ எப்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரும் என்பது தொடர்பாக தீயணைப்பு வீரர்கள் தீயை நேரில் சென்று அணைக்க துவங்கியதற்கு பிறகுதான் தெரியும். ஏனென்றால் இதுவரை 12 மணி நேரமாகியும் தீயணைப்பு வீரர்களாலேயே உள்ளே செல்ல முடியாத நிலைதான் இருக்கிறது. அதனால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று எந்த அளவு தீ பாதிப்பு இருக்கிறது அதனை அணைக்க துவங்கியதற்கு பிறகுதான் தீயானது முற்றிலுமாக அணைவதற்கான நேரத்தை சொல்ல முடியும். ஆனால் கட்டிடத்திற்கு உள்ளேயே தற்போது வரை செல்ல முடியவில்லை. செல்வதற்கான நடவடிக்கைகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.